1953ல தமிழ் மற்றும் மலையாளத்துல வெளியான ஜெனோவா திரைப்படம் தான் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிச்ச ஒரே மலையாள திரைப்படம். இந்த படத்தோட கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க. இந்த படத்துல எம்ஜிஆர் ராஜா சிப்ரசோவா நடிச்சிருப்பாரு. ராஜா சிப்ரசோ இளவரசி ஜெனோவாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் ஆன கொஞ்ச நாட்கள்லயே ராஜா எதிரிகளோட சண்டை போட நாட்டை விட்டு போர்க்களத்துக்கு போறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் தான் ஜெனோவாக்கு தான் கர்ப்பமா இருக்குது தெரிய வருது. இந்த நல்ல செய்திய ராஜாட்ட சொல்ல முடியலையேன்னு ஏக்கத்தோட காத்துக்கிட்டு இருக்கா. இந்த நாட்டோட அமைச்சர் பேர் தான் கோலோ. கோலோக்கு ஆரம்பத்துல இருந்தே ஜெனோவா மேல ஒரு தப்பான எண்ணம் இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப ராஜா இல்லாத சமயத்தை பயன்படுத்தி ஜெனோவாட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். அப்ப அங்க வர வேலைக்காரன் கர்த்தோஸ் ராணிய அமைச்சர்ட்டு காப்பாத்துறான். ஆனா அமைச்சர் இந்த சூழ்நிலைய அப்படியே தலைகீழா மாத்தி வேலைக்காரனுக்கும் ராணிக்கும் தப்பான தொடர்பு இருக்குன்னு அங்க இருக்க எல்லாரையும் நம்ப வைக்கிறான். படைத்தளபதி ஆனோஸோட உதவியோட ராணியையும் வேலைக்காரனையும் ஜெயில போட்டுறான். ஜெயிலையே ஜெனோவாக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. சில காலம் கழித்து ராஜா போர்லாம் முடிச்சிட்டு நாட்டுக்கு வந்துடுறாரு. அவர்கிட்டையும் அமைச்சர் ராணிய பத்தி தப்பா சொல்லி நம்ப வச்சிடுறான். இதனால கோபமாகிற ராஜா ராணிய நாடு கடத்திட்டு வேலைக்காரனை கொன்னுடுறாரு. நாட்டை விட்டு போற ஜெனோவா காட்டுக்குள்ள எங்க போறதுனே தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கா. அவளுக்கு மேரி மாதா காட்சியளித்து ஆசிர்வாதம் பண்றாங்க. பின் தன் பையனோட காட்டிலேயே வாழ ஆரம்பிக்கிறா. இங்க சிப்ரசோ நம்ம ஜெனோவா மேல எவ்வளோ அன்பு வச்சிருந்தோம், இப்படி ஒரு துரோகம் நமக்கு பண்ணிட்டு போயிட்டாலேன்னு மனவருந்தி வேதனைப்படுறாரு. இத பயன்படுத்தி அமைச்சர் கோலோ ராஜாவுக்கு பித்து பிடிச்சிருச்சு. ராணி ஞாபகமாவே இருக்காரு. நாட்டு நடப்புல கவனம் செலுத்த மாட்டாரு. இப்படியே போனா நம்ம நாட்டுக்கு பேராபத்துன்னு புரளிய கிளப்பிடுறான். இத மக்கள் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதை எதிர்பார்த்து காத்திருந்த அமைச்சர் சிப்ரசோவை ஜெயில போட்டு அவன் ராஜாவாயிடுறான். ஜெயில விசுவாசமான வேலையாட்களோட உதவியோட சிப்ரசோ தப்பிச்சு அமைச்சர் கூடயும் படைத்தளபதி கூடயும் சண்டை போடுறாரு. இதுல படைத்தளபதி ஆனா செத்துறான். கோலோ தப்பிச்சு போயிடுறான். இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ராஜாவுக்கு ஜெனோவா மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிய வருது. உடனே அவளை தேடி காட்டுக்கு போறாரு. அமைச்சரும் இதான் சந்தர்ப்பம், ராஜாவை காட்டுக்குள்ளேயே கொன்னரலான்ட்டு ஆட்களோட காட்டுக்கு போறான். மறைந்திருந்து ராஜாவை தாக்குறான். அதுல காயமடைஞ்சு ராஜா கீழே விழுந்துடுறாரு. அப்ப அங்க ஒரு பையன் வந்து அவரை காப்பாத்தி அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஜெனோவாவோட வீடு. தன்னை காப்பாத்தினது வேற யாரும் இல்ல, பையன்தான்னு புரியுது. ஜெனோவாவை பார்த்த உடனேயே ராஜா மனம் வருந்தி மன்னிப்பு கேக்குறாரு. ஜெனோவாவும் உடனே மகிழ்ச்சியோட அவரை மன்னிச்சு சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.